வணக்கம். கார்த்தி நாம் தான் முடிச்ச வேட்பாளர். ஐயா அம்மா ஆதரவுக்கு மிக்க நன்றி. உங்களுக்காக நிற்கிறோம், உங்களுக்காக போராடுறோம். இங்கே தொடர்ச்சியாக அந்த தொகுதி முழுக்க பரப்புரை பண்ணுறப்ப தண்ணி பிரச்சனை பெரிய பிரச்சனை சொல்கிறாங்க. தொகுதி முழுக்க இந்த பிரச்சனையாக இருக்குது. உங்களுக்காக பேசுவோம், கடைசி வரைக்கும் போராடுவோம், வெல்லுவோம். நம்பிக்கையோடு இருங்க, துணியோடு இருங்க. உங்களை நம்பி தான் நிற்கிறோம், உங்கள் ஆசையோடு நிற்கிறோம், உங்கள் அன்போடு நிற்கிறோம். நாங்கள் எல்லாம் செய்கிறோம். சரிங்கம்மா. நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு குறை தான், அதை மட்டும் தீர்த்து வச்சிங்கன்னா எங்கள் ஓட்டு எங்கள் தெருவில் 180 ஓட்டு இருக்குது. மொத்தம் உங்களுக்கு போட்டு விடுறோம். எங்களுக்கு ஓட்டு இந்த பட்டா இல்லை சார், அதான் நாங்கள் பட்டா இல்லாமல் கஷ்டப்படுறோம். யார் வாங்கி தரேன்னு உறுதியாக சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் போட்டுருவோம். அப்படி கண்மூடித்தனமா பண்ண சொல்லுவாங்க. இடத்துக்குள்ள இந்த மாதிரி இந்த வீடு இருக்குது, அந்த இடத்துக்கு பட்டா இல்லைங்க. நத்தம் மரம்போக்கு இங்கே ரெட்டலை உதயசூரி வந்து பேசுவாங்க, செய்ய மாட்டாங்க. காலகாலமாக அவங்க தான் இருக்கிறாங்க. மாற்றி போடுங்க, உங்கள் பிள்ளைகள் செய்வோம். கண்டிப்பாக உங்களை எல்லாம் படித்துருவோம். நன்றிம்மா, நன்றி. வெறும் வாக்குறுதி கொடுத்துட்டு போற பிள்ளைங்க மக்களுக்காக எந்த அளவுக்கு போராடிட்டு இருக்காரு, களத்துல என்ன இப்படி பேசிட்டு இருக்காருன்னு தெரியும். 16 ஆண்டு காலமா நம்ம இனத்துக்கு நம்ம மக்கள் தான் போராடிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நீங்க வந்து வெறும் வாக்குறுதி கொடுத்துட முடியாது. இந்த பிரச்சனை வந்து வேதாரண தொகுதி முழுவதுமே இருக்கு. அது வந்து நாங்கள் அண்ணன் கவனத்துக்கு கொண்டு போயிருக்கோம், சிம்மநாட்டை கொண்டு போயிருக்கிறோம். அந்த கவனத்தை நாங்கள் கவனத்தில் வச்சிருக்கிறோம். நீங்க சொல்றது நாங்கள் காதில் வாங்கியிருக்கிறோம். ஏற்கனவே இந்த சிந்தனை எங்கள்கிட்ட இருக்கு. அது எந்த விதத்தில் சரி பண்ணலாங்கிறது வந்து நீங்க வாக்கு செலுத்திருங்க, முதல்ல பண்ணிடுங்க. நம்பி உறுதியா எம்எல்ஏ ஆனது பிறகு உறுதியா அது களத்தில் சட்டமன்றத்தில் பேசி என்ன தீர்வு பண்ணணும்னு எட்டலாம். இதுவரை வந்து இங்க இருக்கிற திராவிட கட்சிகளை பார்த்து ஏமாத்திட்டு தான் போயிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு முறை செஞ்சாருன்ட்டு இது இன்னைக்கு நேற்று பிரச்சனை இல்லை. இவங்க 60 ஆண்டு காலமா இருக்கிற காலத்துல இருந்து பிரச்சனை இருக்கு. ஒவ்வொரு முறையும் போன முறையும் பட்டா கொடுத்தாரு. எல்லாருக்கும் வந்து ஒரு பட்டா வச்சுட்டு நான் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு பட்டா வாங்கி கொடுத்தேன்னு சொல்லிட்டு பட்ட சீட்லாம் கொடுத்துட்டு போனார், வயசு பண்ணி கொடுத்துட்டு போனார். ஆனால் இது வரைக்கும் பட்டா வாங்கி கொடுக்க முடியல. அப்போ ஏமாற்று அரசியல் தான் இப்பயும் வருவாங்க. நான் அதை பண்ணி தரேன், இதை பண்ணி தான் பண்ணிட்டு போவாங்க. ஏமாற்று அரசியல் தான். ஆனால் எங்களுக்கு ஒரு முறை மட்டும் நீங்கள் வாக்கு செலுத்துங்க, எங்களை வெள்ள வச்சிருங்க. உறுதியாக இந்த மண்ணில் என்ன நடக்குமோ அது நடக்கும். உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை நாங்கள் செஞ்சு முடியும். எங்களுக்கு உங்களோட வாழ்க்கை தவிர வேறு எதுவும் சிந்தனை இல்லை. நம்ம என்ன நல்லா இருக்குன்னு மக்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க. பிள்ளை எங்களுக்கு வந்து கோடி கோடியாக சேர்க்கணும், சம்பாதிக்கணும் சிந்தனை எங்களுக்கு இல்லை. நாங்கள் உங்களுக்காக உழைக்கிறதுக்கு கால் செருப்பாக உழைக்கிறதுக்கு உங்களுக்கு காத்திருக்கிறோம். ஆனால் உங்கள் பிள்ளைங்களை எங்களுக்கு வந்து நீங்கள் ஆதரித்து வெள்ள வைங்க, அதான் எங்களுக்கு வேண்டியது. நீங்கள் ஓட்டை மாற்றி போடாமல் எதுவும் மாறாதுமா. இலைக்கு போட்டிங்க, சூரியனுக்கு போட்டிங்க, எதுவும் மாறலை. நம்ம குடிசை வீடாக இருக்குது. பட்டா இல்லை, தண்ணி இல்லை, மருத்துவமனை இல்லை, போக்குவரத்து இல்லை, எல்லாமே அடிப்படையான தேவை. இதுக்கு தான் போராடுறோம். நீங்கள் ஓட்டை மாற்றி போடுங்க. இலைக்கு விலகலாம் போட்டாச்சு. யார் எம்எல்ஏ தெரியுமாம்மா? ஓஎஸ் மணியை 10 வருஷமா மேடக்கு திமுக. ஒன்று ஓஎஸ் மணி பண்ணியிருக்கணும், இல்லை திமுக பண்ணியிருக்கணும். 2 பேரும் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு உங்கள் ஓட்டை வாங்கணும். அதுக்கு ஏதாவது பேசுவாங்க, காசு கொடுப்பாங்க, டோக்கன் கொடுப்பாங்க, பரிசு பொருள் தருவாங்க. அவங்களுக்கு உங்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தணும், வாழ்க்கை சூழலை மாற்றணும், எந்த நோக்கம் கிடையாது. உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் சட்டமன்ற உறுப்பினராகி இந்த பதவி அனுபவிக்கணும்னு நோக்கம் கிடையாது. இந்த பிரச்சனைகள் தீர்க்கணும், அதுக்காக சட்டமன்ற உறுப்பினராக நினைக்கிறோம். அதெல்லாம் மாற்றி போடுங்க. இன்னும் 10 நாள் இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஞாபகத்தில் வச்சுங்க. திமுக அதிமுக திரும்ப என்ன பேசினாலும் வைராக்கியமாக இருங்க, உறுதியாக இருங்க. நீங்கள் சரியான ஆட்கள் ஓட்டு போட்டால் தான் 5 ஆண்டுகளாக இந்த மாதிரி இருக்க முடியும். அந்த ஒரு நோட்டி வந்து தவறான ஒருத்தருக்கு ஓட்டு போட்டால் 5 ஆண்டு கஷ்டப்படணும். உறுதியாமா. நன்றிம்மா, நன்றி. எல்லாரும் வரோம். நன்றிங்கம்மா, நன்றி. பிள்ளை அவரு நம்ம நண்பர் தம்பி வாங்கல, நம்முடைய நம்ம மாநாட்டுக்கெல்லாம் வந்திருக்காரு. தொடர்ந்து அனைத்து மாநாட்டுக்கும் வந்திருக்கிறேன். சரி சொல்லுங்க. சரி, விவசாயத்துக்கு யாரும் ஓட்டிட்டு வர மாட்டாங்க. இந்த அளவுக்கு இருக்காது. இப்போ நான் தான் முயற்சி எடுத்து சென்னையில் இருந்தேன். இதுக்காக நான் வந்தேன். எந்த சென்னைங்க? சென்னையில் வந்து ஸ்ரீபெரும்புத்தூர். சென்னையே கிடையாது, அந்த கம்பெனியை வியாபாரத்திட்டு இருந்தேன், அதுக்காக வந்தேன். சரி தம்பி, மகிழ்ச்சி. இந்தியாவிலே முன்மாதிரி மாநிலம், சமூக நீதியை போற்றக்கூடிய நிலம், திராவிட மாடல் அரசு என்று பெருமையோடு பல முழக்கங்களை வைக்கிறாங்க. ஆனால் நிஜத்தில் என்ன நிலைமைன்னா, இவ்வளவு ஆண்டுகளமாகியும் மக்கள் அடிப்படை வாழ்வாதார உரிமைக்கு அல்லல் பட்டு நிற்கிறாங்க. அன்பு சொந்தங்களே, இந்த வேதாரண்யம் தொகுதிக்கு பரப்புரைக்கு வர்றதுக்கு முன்னாடி செய்தித்தாளில் படிக்கிறேன். தலைஞாயிறு பக்கம்
தொலசாபுரம்ங்கிற ஒரு கிராமத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு, அதனால அந்த ஊர்ல யாரும் வாக்கு செலுத்த போறதில்ல அப்படிங்கிற செய்தியை படிக்கணும். படித்த மாத்திரத்தில் தொலசாபுரத்துக்கு போகணும், அந்த பாதிக்கப்பட்ட தண்ணீர் இல்லாமல் பாடுபடக்கூடிய அந்த மக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கணும். அதுக்கிடையே பரப்புரை தொடங்கி ஊர் ஊரா போய் மக்களை சந்திச்சு அவங்க குறை என்னன்னு கேட்குறப்ப அப்பதான் தெரிய வருது, தொலசாபுரத்தில் மட்டும் இல்லை, இந்த தொகுதி முழுமைக்கும் இந்த முனை தொடங்கி அந்த முனை வரைக்கும் கடைக்கோடி வரை எல்லா இடத்தையும் தண்ணீர் தட்டுப்பாடு. என்ன சொல்றாங்க, கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம்னு குழாய் போட்டாங்க வீட்டு வாசல்ல. அங்க தண்ணி வந்து பல நாளாச்சு, பல மாதமாச்சு, தண்ணியே வர்றதில்லை. தண்ணி லாரி வருது, அந்த தண்ணி லாரியும் 40 நாளைக்கு தடவை வருது, 30 நாளைக்கு தடவை வருது அப்படிங்கிறாங்க. அன்பு சொந்தங்களே, நாம வந்து பொண்ணை கேட்டு பொருளை கேட்டு நாம் நிக்கல. நாம் கேட்பது அடிப்படை, மிகவும் அடிப்படை தண்ணீர். அந்த தண்ணீரை கூட ஆடக்கூடிய ஆட்சியாளரால் உத்தரவாதப்படுத்த முடியல. இப்ப இந்த தேர்தலில் அதிமுகவோட தேர்தல் வாக்குறுதி, நாங்கள் வந்தால் எல்லா வீட்டுக்கும் குடும்ப அட்டைதாரருக்கு நாங்கள் இலவசமா குளிர்பதன பெட்டி தருவோம், அதாவது பிரிச்சு தருவோம். இது அதிமுக. திமுக என்ன சொல்லுது, நாங்க வந்தா பிரிச்சு மட்டும் இல்ல, ஏசி, கிரைண்டர், மிக்சி, டிவி, ரெஃப்ரிஜரேட்டர் எது வேணாலும் வாங்கிக்கலாம். 8000 ரூபாய்க்கு நாங்க கூப்பன் தருவோம், அந்த கூப்பனை பயன்படுத்தி கொண்டு நீங்க எந்த பொருளை வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அன்பு சொந்தங்களே, தமிழ்நாடு முழுக்க பாருங்க, செய்தித்தாளை புரட்டுங்க, தொலைக்காட்சியை பாருங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல, ஒரு ஊர்ல, ஒரு நகரத்துல, ஒரு கிராமத்துல, ஒரு சந்துக்குள்ள, ஒரு தெருவுக்குள்ள டிவி வேணும், மிக்சி வேணும், கிரைண்டர் வேணும், யாராவது ஒருவர் போராட்டம் பண்ணாங்களா? யாரும் போராட்டம் பண்ணதில்லை. டிவி வேணும், மிக்சி வேணும், கிரைண்டர் வேணும்னு யாரும் போராட்டம் பண்ணதில்லை. ஆனால் மக்கள் கேட்டு போராடுவது என்ன? மக்கள் கேட்டு போராடுவது பயணிக்க நல்ல சாலை, சாலை வசதி இல்லை, போக்குவரத்துக்கு பேருந்து வர்றதில்லை, நாங்க குடியிருக்க வீடு இல்லை, நாங்க குடியிருக்க குடிசைக்கு பட்டா இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, சமுதாய கூடம் இல்லை, சுடுகாடு இல்லை, இப்படி அடிப்படை தேவைகளை கேட்டு மக்கள் போராடுறாங்க. அந்த அடிப்படை தேவைகளை இவ்வளவு ஆண்டுகளும் ஆண்ட திமுகவும் அதிமுகவும் பெற்றுக் கொடுத்திருக்கிறதா? அன்பான சொந்தங்களே, மனிதனுக்கும் விலங்குக்குமான மாறுபாடு. விலங்கு காடு மேல தெரியும், அது எங்க வேணாலும் படுத்துக்கும், ரோட்லையும் படுத்துக்கும், மேட்லையும் படுத்துக்கும், எங்க வேணாலும் படுத்துக்கும். மனிதன் வந்து இரவானா அவன் வீடு திரும்பிடுவான். ஆனா மனிதன் வாழ்வதற்கு சரியான வீடு இல்லை.